நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் மென்டல் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் பைத்தியம் பிடிக்குது அப்படின்றாங்க, ஸ்பெஷல் சைல்டு அப்படின்றாங்க. இதுக்கும் வாஸ்துவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? பாருங்கள், டாக்டர் ஜீன்ஸில் அந்த பிரச்சனை அப்படி இப்படின்வாங்க. நான் ஒரு நிகழ்ச்சியில் மேற்கு திசை வாசல் 2 அண்ணன் தம்பி கதி சொல்லியிருந்தேன். அந்த வீட்டில் இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள். அந்த வீடை பார்க்கும் பொழுது தென்மேற்கு வாசலாக இருந்தது. ஆனால் அந்த வீட்டுக்கு தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி சென்டர் ஆஃப் ஈஸ்ட் வரைக்கும் பெரிய கிணறு. அப்பொழுது நான் என்ன சொன்னேன், இந்த வீட்டில் யாருக்காவது குழந்தை, அதுவும் பெண் குழந்தையாக பிறந்து அந்த பெண் குழந்தைக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கின்றதா? அப்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, இருக்குது. அண்ணனுடைய பெரிய பொண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. திக்கி பேசுவா, பேச முடியாது, ஸ்கூலுக்கு அனுப்பலை. 10-12 வயசு ஆனதுக்கப்புறம் ஸ்கூலு அது ஸ்பீச்சிங் தெரப்பி எல்லாம் அமிச்சாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்கி பேசுகிறா அப்படின்னாங்க. என்ன பரிகாரம் செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்பா ஒன்றுமே இல்லைப்பா, இது சுக்கிரன் சந்திரன் செவ்வாயுடைய காம்பினேஷன். இது தென்கிழக்குக்கு அதிபதி. தென்கிழக்கில் தண்ணீர் இருக்கும் பொழுது மேற்கு திசை என்றால் சனி. ஜாதகத்தில் சட ஆஷ்டக அதாவது செவ்வாயிலிருந்து 8ஆம் பாவத்தில் சனி அல்லது சனியிலிருந்து 8வது பாவத்தில் செவ்வாய் இருந்தால், செவ்வாய் சனியை நேரடியாக பார்த்தால் அல்லது சனியே செவ்வாய் பார்த்து, அதாவது சாதாரண ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, லக்னத்தில் செவ்வாய் இருந்து 4வது பாவத்தில் சனி இருந்தால் செவ்வாய் சனியை பார்க்கும். சனி தன்னுடைய 10வது பார்வையாக செவ்வாயை பார்ப்பார். இந்த மாதிரி ஜாதகத்தில் சந்திரன் பலகீனமாக இருந்தால், 8ஆம் பாவத்தில் 6ஆம் பாவத்தில் 12ஆம் பாவத்தில் இருந்தால், அதுவும் நீச்சமாக இருந்தால், இந்த வீட்டில் மனநோய் இருக்கும். 8ஆம் பாவத்தில் சந்திரன் சனி சேர்ந்தாலும் இருக்கும். இப்போது மேற்கு திசைக்கு அதிபதி சனி பகவான். சந்திரனான தண்ணீர் தென்கிழக்கு பக்கம் போனால், 2 பேரும் கவனிக்கணும், ஜோசியரும் கவனிக்கணும், வாஸ்து கன்சல்டன்ட்டும் இதை ரொம்ப கவனிக்கணும். இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் பொழுது டக்குன்னு சொல்லுங்க, அந்த வீட்டில் மனநோய் பாதித்த பெண் குழந்தை இருக்குது. ஆணுக்கு அடுத்த எபிசோடு அல்லது வேறு எபிசோடில் சொல்கிறேன், உங்களுக்கு இருக்குது என்று சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்குது என்று சொல்வார்கள். என்ன பரிகாரம் செய்யலாம் அந்த குழந்தையை சரி பண்ணுறதுக்கு? நான் சில பரிகாரம் சொன்னேன். அதில் ஒரு பரிகாரம், தமிழ்நாட்டில் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே அந்த குழந்தையை அமுச்சு மாமாவுக்கு தத்தாக கொடுப்பாங்க. பல பேருக்கு தெரியும் கும்பகோணம் மாயவரத்தில் இருக்கிறவங்களுக்கு. நான் ஏன்னா பாருங்கள், டிவி நிகழ்ச்சியில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அந்த கோயிலில் கூட்டம் அதிகமாகிவிடும். அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஒரு காலத்தில் நான் இந்த டிவி ப்ரோக்ராமில் பல கோயில் பற்றி சொன்னேன். அங்கே இப்போ கால் வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் இருக்குது. அவங்க அதை ஒரு 15 இயர்ஸாக ரொம்ப பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறது ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் கோயில் பேரை சொல்ல அங்கே ஒரு வாட்டி அமிச்சேன். 2வது வீட்டில் அந்த கிணறை மூடு சொன்னேன். ஆஸ் பர் வாஸ்து, அது தெய்வ பரிகாரம், இது வாஸ்து. அந்த கிணறை இமீடியட்டாக மூடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கிணறை வீட்டின்
வடகிழக்கு நார்த் ஈஸ்டில் ஷிஃப்ட் பண்ணுங்க, சவுத் வெஸ்ட் டோரை க்ளோஸ் பண்ண சொன்னேன். அந்த பெண் குழந்தையே வீட்டுக்கு வடமேற்கு திசையில் கிழக்கில் தலை வச்சு படக்க சொன்னேன். ஒரு வெள்ளி காப்பை அணிய சொன்னேன். எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அந்த குழந்தை கல்யாணம் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு இப்போ 2 குழந்தை நல்லா பியூட்டிஃபுல்லாக நல்லாவே இருக்குது. இப்பொழுது அந்த பெண் குழந்தை திருப்பத்தூரில் ஒரு நகை வியாபாரி வீட்டில் மருமகளாக இருக்கிறார். அதனால் நேர்களே, உங்கள் வீட்டிலையும் எங்கேயாவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால், அந்த கிணறு போரிங் ஏதாவது இருந்தால் அதை மாற்றி அமைச்சிட்டு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.